யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்பவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்பதாக அந்த வேத பகுதி கூறுகிறது. திருவசனத்தை மட்டும் கேட்டுவிட்டு அவர்களின் பிரகாரமாக செய்யாதவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்வதாக வேதம் சொல்லுகின்றது. நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு முதலாவது நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஆலயத்துக்கு போவது நல்லதுதான், வேத வசனங்களை நிறைய கேட்பது நல்லதுதான், அல்லது ஊழியக்காரர்கள் சொல்வதற்கு முன்பாகவே வசனத்தெல்லாம் எடுத்து வாசிப்பது ரொம்ப நல்லதுதான். திருவசனத்தை கேட்டும் அவர்களின் பிரகாரமாக செய்யாதவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். திருவசனம்தான் நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு காரணம் என்னன்னா, வசனத்திற்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றங்கள் நடைபெறுகிறதாக இருக்கிறது. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பெரோயா என்று சொல்லுகிற ஒரு பட்டணத்தார் வேத வாக்கியங்கள் இப்படியாக இருக்கிறதா என்று அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தபடினாலே அவர்கள் நற்குணசாலிகளாக மாற்றப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களை நற்குணசாலிகளாய் மாற்றியது எது என்று கேட்பீர்கள் என்றால், வேத வசனம்தான். தெசலோனிக்கிய பட்டணத்திலே இருந்தவர்களை காட்டிலும் இந்த பெரோயா பட்டணத்தார் மிகுந்த நற்குணசாலிகளாய் மாறி இருந்தார்கள். வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் அது நம்முடைய வாழ்க்கையே மாற்றிவிடக்கூடிய வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. லேவியை குறித்து ஆதியாகமத்திலே யாக்கோப்பு அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஆதியாகமம் 49வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வாசிக்கும் பொழுது, லேவி ஒரு கொடுமையின் கருவியாக காணப்பட்டான். கொடுமையான கருவி என்று அவருடைய தகப்பனே சொல்லுகிற அளவிற்கு அவன் கொடூரமான மனிதனாக இருந்தான். ஆனா அந்த லேவி இடத்துல தான் கர்த்தர் என்ன செஞ்சார்னா, இந்த ஆவியின் பட்டயமாகிய பிரமாணத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த லேவிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, அவருடைய பிரமாணத்தையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய வாக்கியங்களையும் அவனுக்கு கொடுத்ததுனால அந்த லேவி நற்குணசாலியாய் மாறிவிட்டான். அவன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்றவனாய் மாறிவிட்டான், சாந்தமுள்ளவனாக மாறிவிட்டான். ஆகவே இப்போது அந்த லேவிக்காக ஆண்டவர் எழுந்தாராம். எப்படின்னா, அவனுக்கு விரோதமாக எழும்பினவர்களுடைய இடுப்புகளை நான் உடைத்து போடுவேன் என்று சொல்லி ஆண்டவரே எழுந்திருக்கிற அளவுக்கு அவனுக்காக தேவன் வைராக்கியம் கொண்டார். ஏனென்றால் அவன் விருதாவாக பட்டயத்தை பிடித்து கொண்டிருக்கவில்லை. அந்த பட்டயம் பிரமாணமாகிய பட்டயம், அந்த பட்டயம் ஆண்டவருடைய வசனமாகிய பட்டயம். அந்த லேவி பிடித்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவனுக்காக தேவனே எழுந்திருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை இடுப்புகளை ஒட்டிக்கிற அளவிற்கு ஆண்டவர் எழும்புகிறாராம். தயவு செய்து உண்மையான ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பி விடாதீர்கள் சகோதரர்களே. இந்த லேவியை குறித்து ஏன் நான் பேசுகிறேன் என்றால், அந்த லேவியுடைய வாழ்க்கையில் பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்ததுனால அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்ற ஒரு ஊழியக்காரனாய் மாறி போய்விட்டான்.
வசனம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. யாரெல்லாம் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. தாழ்மையுள்ளவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள், அன்புள்ளவர்களாக மாறுகிறார்கள். ஆண்டவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ள கிறிஸ்துவை போல சுபாவம் உள்ளவர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் என்று வேதம் சொல்கின்றது.